வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கருமைய தூய்மை. நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சு இடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல், மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவழிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் காத்தல், மேலும் நெறிபிறந்த உணவு உழைப்பு உறக்கம் புலன் இன்பம் கரைபடுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை களங்கப்படுத்திவிடும். கருத்தோடு சீர் செய்வோம். அதாவது கருமைய தூய்மை. கருமையம் என்பது என்ன? நமக்கு 3 உடல்கள் உள்ளது. அதாவது பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் அல்லது காரண உடல், எண்ண உடல் என்று சொல்லலாம். இவற்றின் மையம்தான் கருமையமாகும். சுருக்கமாக கூறின் நமது வித்தின் மையமே கருமையமாகும். அதாவது நமது தரம் திறம் குணம் எல்லாம் நிர்ணயம் செய்வதுதான் இக்கருமையம். கருமையம் ஏன் களங்கமாகிறது? அதாவது நிறைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் குப்பையாக சுமந்து கொண்டிருக்கின்றோம். இதை ஆசை சீரமைத்தல் பயிற்சி செய்து, அதாவது நமது உடலாற்றல் மன வலிமை பொருள் வளம் இவற்றை கணித்து எந்த ஒரு செயலிலும் இறங்க வேண்டும். முடியவில்லை எனில் இனி இந்த ஆசை என்னுள் எழக்கூடாது என சங்கல்பம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மனம் லேசாகும், ஆற்றலும் கூடும். அடுத்து எண்ணம் சொல் செயல் இடையில் உள்ள வித்தியாசமே கருமையத்தை களங்கப்படுத்துகிறது. நமது பேச்சாலோ செயலாலோ பிறரை காயப்படுத்துதல், நேரடியாகவோ அல்லது நமது செயலின் மூலம் அவர்களுக்கு வேறொரு வழியில் வருத்தம் வந்தாலோ களங்கம் உண்டாகும். இதற்கு மன்னிப்பு மனதளவில் கேட்க வேண்டும். எல்லா உயிரும் இன்புற்று வாழவே பிறந்துள்ளன. அதன் வாழும் உரிமையை பிறருடைய வாழ்க்கையின் வளத்தை திருடுதல் களங்கமாகும். மன நிறைவை வளத்தை அழிக்கும் பொறாமை சினம் வஞ்சம், அதாவது நேரம் வரும்போது பழிவாங்கும் சிந்தனையே வஞ்சமாகும். மற்றும் உணவு உழைப்பு உறக்கம் புலன் இன்பம் இவையும். மற்றும் கரைபடுத்தும் எண்ணம் என்றால் எதிர்மறையான சிந்தனை, பயம் மிகுந்த சிந்தனை, வஞ்சிக்கின்ற எண்ணம் இவை யாவும் நமது கருமையத்தை களங்கப்படுத்தும். அதனால் அறநெறி வாழ்க்கை, அதாவது ஒழுக்கம் கடமை ஈகையுடன் வாழ்ந்து கருமையத்தை சீர் செய்வோம். நமது சந்ததி வாழ்வின் வளம் காப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.